அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க. என்ன அவங்க என்ன விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா, கைதிகள் வந்து கைவினை பொருட்களோ சாப்பாடோ தயாரி பண்ணும்போது அதை கொண்டு வந்து விற்கணும். ஃப்ரீடம்னு ஒரு கடை இன்றைக்கும் இருக்காங்க, ஃப்ரீடம் அங்காடின்னு போட்டிருக்கு. அதுக்கு நான் தான் உத்காட்டன், நான் தான் அந்த ரிப்பன் வெட்டினேன். இந்த டிஜிபியா அப்போது அந்த சிறைக்கான டிஜிபியாக இருந்தவர் மிஸ்டர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தர். நல்ல ஒரு 6'3" இருப்பார் அவர், ஹைட், வடநாட்டுக்காரர், தமிழ் பேசுவார், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உங்கள் பேச்சு அவ்வளோ பேர் சொன்னாங்க மேடம். வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:30 அவர் பேசி முடிய நான் பேசுகிறேன் 7:30 7:40 ஆகுது. 7:40க்கு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். வெளியில் வரணும். அன்றைக்கி தெற்கு மாட வீதியில் விழா. சிறையிலிருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 40 minutes ஆகும். ஆனால் ரொம்ப ரஷ். உடனே என்ன தெரியும் பண்ணார், அந்த எஸ்பி, அங்கே இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னார். நான் பேசி முடிக்கிறேன் 9:45. நான் 20 minutesல போனால் தான் 20 நிமிஷத்தில் இது கதவு மூடிடும், ஏர்கிராஃப்ட் கதவு மூடிடும், அப்புறம் உள்ளே போக முடியாது. மேக்ஸிமம் 25 minutes இருக்குது. வண்டி எடுப்பானார். வண்டி எடுக்கிறோங்க. நான் இதை பதிவாயிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன், குழந்தைகளை ஒன்றுமே இல்லை, குழந்தைகளை படிச்சிருங்கிற. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, திறந்து உட்காந்து படி. நீ பார், படித்தா என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்ன மிஸ் பண்ணுறனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவேன் நீ. பாரு, வண்டி எடுப்பானார் எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில். எஸ்பி சார் போய் முன்னால் உட்காராருங்க. எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க, ஆஸ் பர் ப்ரோட்டோகால். ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும். முன்னால் உட்காராரு எஸ்பி. உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்காரேன் சார். முழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் இப்படி போயிட்டுருக்கு தெற்கு மாட வீதியில். என்னுடைய அந்த ஜீப்பை அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படி கொண்டு வர்றார் எஸ்பி சார். பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்டில் டிஎஸ்பி, புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க. என்னை கொண்டு போய், நான் அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் சாருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். அது போயிட்டுங்க, நான் நிற்கிறேன். 8:05 உள்ளே போயாச்சு. கெஜ்ரிவால் சார் முன்னால் நிற்கிறார், அம்ரீஷ் கெஜ்ரிவால். மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பார்ட்டிசிபேஷன், ப்ளீஸ் கம் மேடம் அப்படின்னாரு. உள்ளே போகிறோம். ஃப்ரீயாக சீக்கிரமாக, என்னோட சூட்கேஸில் ஒன்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை, சீக்கிரமாக ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ எஸ்பி சாரில் ஹாவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியாக இருந்த அவருடைய கேடர் என்னன்னு தெரியல, முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர், மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார், இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்ண்ணா? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம். நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை. அதனால தானே காமராஜர் சொன்னார், படிப்பா. நான் இந்த காமராஜர் விழாவில் சொன்னேங்க, இந்த வாட்டி திருப்பத்தூரில் சொன்னேங்க, யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் படிக்கணுங்கிறத படித்து வச்சிருக்கிற படித்த மேதை அவர். யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் கருப்பு காந்தி கிடையாது. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என் சுயமரியாதை, அது என் தாய் தகப்பன் உழைப்பாளர்களாக இருந்தால் என்னுடைய நிறம் கருப்பாகத்தான் இருக்கும். அது என்னுடைய மரியாதையின் அடையாளம். அது அதற்காக அவரை அந்த பெயர் கொண்டு அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இந்த தென்னாட்டின் காந்தி என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்களே தவிர அவர் கருப்பு காந்தி கிடையாது.